ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த செடியை பார்த்தாலே சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இது என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். இதோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம்னு சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவில் கிளியராக சொல்லித்தரேன். இதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோட நேம் வந்து என்னென்னா ராஜாத்தி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் பார்த்துப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-commerce private limited get started by download mobile app. Organic range of Indian spices, great price and top brands. One app make a choice of delivering deliciousness daily. இந்த கீரையோட நேம் என்னென்னா ராஜாத்தி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வாரத்துக்கு 2-3 முறையாவது கீரை வகைகள் வச்சு சாப்பிட்டா நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ உள்ள காலத்தில் ரொம்ப பேர் நம்ம கடை சாப்பாடு அப்படின்னு சாப்பிட்றதுனால காய்கறி ரொம்ப நீட் இருக்காது, நமக்கு நிறைய உபாதைகள் தான் வருகிறது. ஆனால் நம்ம வீட்டில் மாடி தோட்டம் வச்சு அதில் நிறைய காய்கறி வகைகள், கீரை வகைகள் நட்டு அதில் வர அந்த காய்கறி கீரைகளை நம்ம உணவில் சேர்க்கும்போது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. ஏன்னா நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் வந்து நம்ம எதுவுமே கெமிக்கல்ஸ் வந்து சேர்க்க மாட்டோம். ஆனால் நம்ம கடையிலேருந்து வாங்குறது எல்லாமே மருந்தடிச்சு அப்படி தான் நமக்கு கிடைக்குது. இந்த கீரை கூட, இந்த ராஜாத்தி கீரை நம்ம எப்படி சமையலில் சேர்க்கலான்னா, பருப்பு சேர்த்து தண்ணியில் அது ரொம்ப வெந்த பிறகு இந்த இலை இருக்குல்ல, இந்த இலையை வந்து நம்ம கீரை வெட்டுற மாதிரி சின்னதாக வெட்டி நம்ம அந்த பருப்பு கூட போட்டு, பருப்பு வெந்த பிறகு அது கூட போட்டு ரொம்ப நேரம் வேக வச்சு தேங்காய் அரைச்சி அதுக்கு கூட ஜீரகம், உள்ளி, மிளகுப்பொடி, மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி அதுக்கு கூட மிக்ஸ் பண்ணி ஒரு 2 கொதி வந்த உடனே நம்ம இறக்கிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டில் வச்சு சாப்பிடும்போது. இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ், கலோரிஸ், அப்புறம் நிறைய விட்டமின்கள் எல்லாம் கிடைக்குது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சமையலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனி அடுத்த வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷனில் வரும். டாட்டா, பாய், see you. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.